பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 கதையின் ஆரம்பத்தில் கோமதி வீட்டு விருந்துக்கு வேண்டா வெறுப்பாக வந்திருக்கும் சக்திவேல் எதையாவது பேசி பிரச்சனை உண்டு பண்ண வேண்டுமென நினைக்கிறான். இதற்காக பாண்டியன் குடும்பத்தினரை வம்பிழுப்பதைப் போன்று பேசிக் கொண்டிருக்கிறான். அண்ணன் செய்யும் இந்த காரியங்களால் பழனி பயத்தில் இருக்கிறான். கோமதி வீட்டுக்கு விருந்துக்காக அனைவரும் வர அங்கு வைத்து என்ன பிரச்சனை நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாள் காந்திமதி. ஆனாலும் சக்திவேல் ஏதாவது பிரச்சனையை இழுத்துவிட வேண்டும் என திட்டமிட்டுள்ள நிலையில் சுகன்யாவால் புதிய பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இதனால் பழனி கடும் அதிர்ச்சி அடைகிறான். அதாவது எபிசோட்டின் ஆரம்பத்தில் சுகன்யாவிடம் நீ ஏன் இந்த வீட்டு பக்கமே வர்றது இல்லை என கோமதி கேட்கிறாள். அதற்கு அவள், என் புருஷனை நீங்க தானே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு இடம் இல்லாத இடத்துல நான் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறாள். அதனை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். பழனியும் இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் சக்திவேல் அண்ணனும் சுகன்யாவும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் என மனதுக்குள்ளே நினைத்துக் கொள்கிறான். அப்போது கோமதி, என் கோபத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒரு நாளைக்குத்தான் இருக்கும். நீ வா, கிச்சனுக்கு போவோம். நான் சாப்பிட்டதையெல்லாம் டேஸ்ட் செய்து எப்படி இருக்குன்னு சொல்லு என்கிறாள். அப்படியே காந்திமதியும் கிச்சனுக்கு அழைத்து செல்கிறான். அப்போது ராஜியிடம் வராதவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காமி என்கிறான் பழனி. ராஜியும் ஹாப்பியாக அம்மா சித்தியை அழைத்து போகிறாள். அதன் பின்னர் அண்ணன்களையும் மச்சானையும் சேர்த்து வைக்க வேண்டுமென நினைத்து ஏதாவது பேசுங்க என்கிறான். சரவணன் செந்திலை அழைத்து உட்கார சொல்லிவிட்டு கதிரை முத்துவேல் பக்கத்தில் வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறான் பழனி. அவன் உடனே எழுந்து அதெல்லாம் வேண்டாம் மாமா என்கிறான். உடனே பழனி, மாமனார் மேல கதிருக்கு ரொம்ப மரியாதை, அதனாலதான் உட்கார மாற்றான் என்று சொல்கிறான். அதன் பின்னர் சக்திவேல் திமிராக செந்திலிடம் கவர்மெண்ட் வேலையா என்று கேட்க அவனும் பதிலுக்கு, அங்க நமக்கு ராஜ மரியாதை, நான் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது என அளந்து விடுகிறான். அப்போது கதிரிடம் டிராவல்ஸ் எப்படி போகுது என முத்துவேல் விசாரிக்கிறான். அந்த சமயத்தில் கோமதி ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்து நம்ம எல்லோருக்கும் சேர்த்து போட்டோ எடுத்துக்கலாமா என்று கேட்கிறாள். அதற்கு சக்திவேல், இப்போ எதுக்கு என்று வெறுப்புடன் கேட்க பழனி, எடுத்துக்குவோம் அண்ணே, குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்கிறான். இதனை அடுத்து அனைவரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக் கொள்கின்றனர். அதன் பின்னர் மறுபடியும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சரவணனிடம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து போன் வந்ததா என்று விசாரிக்கிறான் சக்திவேல். நல்ல குடும்பமா என்னன்னு விசாரிச்சு கூட கல்யாணம் நடத்தி வைக்கலை என்று மறுபடியும் சண்டை இழுப்பதை போன்று பேசுகிறான். அந்த சமயத்தில் கோமதி கரெக்டா வந்து சாப்பிடலாம் என அழைக்க அனைவரும் சாப்பிட உட்காருகின்றனர். அப்போது ராஜி, என் கண்ணாலே இதெல்லாம் நம்ப முடியவில்லை, நீங்க எனக்காக வந்தீங்களா இல்ல உங்க தங்கச்சிக்காக வந்தீங்களா என்று கேட்கிறாள். அதற்கு மாறி ராஜியின் சித்தி, உன்னோட பாட்டிக்காக வந்தாங்க என்கிறாள். அதனை கேட்டு சக்திவேல் வந்திருக்க கூடாது என்று சொல்ல அனைவரும் ஷாக் ஆகிறார்கள். அப்போது காந்திமதி இடையில் புகுந்து, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதடா என்கிறாள். நீ சாப்பிட வையுமா என்று கோமதியிடம் சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாள். இப்படியாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 எபிசோட் நிறைவடைந்துள்ளது. ஒரு வீடு, ஒரு விருந்து, ஒரு குடும்பம், வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள் பதட்டம், முகத்தில் மகிழ்ச்சி, மனசுக்குள் பயம். இது சாதாரண விருந்து இல்லை, இது அமைதிக்குள் மறைந்திருக்கும் புயல். கோமதி வீட்டில் விருந்து, வீடு முழுக்க உறவுகள், சிரிப்புகள், பேச்சுகள், அன்பான வரவேற்புகள். ஆனா அந்த வீட்டுக்குள் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதாவது இன்னைக்கு எதுவும் பிரச்சனை ஆகிவிடக் கூடாது என்று. இந்த ஒரே நினைப்புதான் பழனியின் மனதுக்குள் முழுக்க முழுக்க இருக்கிறது. அண்ணன் சக்திவேல் வந்திருப்பதே அவனுக்கு ஒரு பதற்றம். ஏதாவது பேசினா போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு பார்வை போதும், ஒரு குடும்பம் உடைய சக்திவேல் வேண்டா வெறுப்பா வந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் அவன் அமைதி அமைதி இல்லை, அது ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கும் பயங்கரமான அமைதி. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குத்து, ஒரு சீண்டல், ஒரு நஞ்சு. அதாவது பாண்டியன் குடும்பத்தினரை வம்பிழுக்கும் பேச்சு, மறைமுக அவமானம், மறைக்கப்படாத வெறுப்பு. பழனி பார்த்துக்கிட்டே இருக்கான். சும்மா இருங்க, சும்மா இருங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே. அந்த நேரம் ஒரு சாதாரண கேள்வி, நீ ஏன் இந்த வீட்டு பக்கம் வர்றதே இல்லை? ஒரு கேள்வி, ஆனால் அந்த கேள்விக்குள் ஒரு குடும்ப வரலாறு மறைந்திருக்கிறது. சுகன்யா பேசுறா. அவளோட வார்த்தை ஒரு குண்டு மாதிரி. என் புருஷனை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஒரு நொடியில் வீட்டுக்குள்ளே அமைதி உடைகிறது. யாரும் பேசவில்லை, யாரும் சத்தம் போடவில்லை. ஆனா எல்லோர் மனதுக்குள் ஒரே சத்தம்,
அதிர்ச்சி. பழனி நின்று போறான். கோமதி உறைந்து போகிறாள். முகங்களில் சிரிப்பு இருக்கிறது, ஆனால் கண்களில் பயம். பழனியில் மனதுக்குள் ஓடுகிறது, இந்த வீட்டை விட்டு நான் போற வரைக்கும் அண்ணனும் சுகன்யாவும் சும்மா இருந்தாலே போதும். ஒரு மனிதனின் மனதுக்குள் ஒரே ஆசை, குடும்பம் உடையக்கூடாது. கோமதி நிலைமையை மாற்ற முயற்சி பண்ணுகிறாள். வா கிச்சனுக்கு போவோம், சாப்பாடு டேஸ்ட். சின்ன சின்ன பேச்சு பிரச்சனையை மறைக்கிற முயற்சி. பழனி அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். ராஜி வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க எல்லோரையும் கூட்டிட்டு வீட்டை சுத்தி காட்டு. ஒரு முயற்சி, உறவுகளை இணைக்க முயற்சி. அண்ணன்கள், மச்சான், மாமனார், மருமகன் எல்லோரையும் சேர்த்து உட்கார வைக்கிறான். ஒரு குடும்பம் மாதிரி ஒரே இடத்தில் ஒரே வட்டத்துல, ஆனா மனசு மட்டும் ஒவ்வொரு மூலையில். பழனி பேசுறான். குறிஞ்சிப்பூ பூக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு போட்டோ எடுக்க சொல்றான். நினைவாக, குடும்ப சின்னமாக. சக்திவேல் வெறுப்பாக கேட்கிறான், இப்போ எதுக்கு? அந்த ஒரு கேள்வி ஒரு குடும்பத்தின் நிலையை சொல்லிவிடுகிறது. ஆனாலும் போட்டோ எடுக்கப்படுகிறது. எல்லோரும் நிற்கிறார்கள், சிரிக்கிறார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் வலி இருக்கிறது, விஷம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. மறுபடியும் பேச்சு, மறுபடியும் சீண்டல். கல்யாணம், வேலை, மரியாதை எல்லாமே வம்பு பேச்சு. ஒரு குடும்ப உரையாடல் இல்லை, ஒரு மனசு குத்தும் உரையாடல். சாப்பாடு. எல்லாரும் உட்கார்றாங்க. அந்த மேஜை ஒரு குடும்ப சின்னம். ஆனால் அந்த மேஜையில் அன்பு இல்லை, அமைதி இல்லை. ராஜி கேட்கிறாள், நீங்க எனக்காக வந்தீங்களா இல்ல உங்க தங்கச்சிக்காக வந்தீங்களா? ஒரு குழந்தை மனசோட கேள்வி. அதற்கு வரும் பதில், உன்னோட பாட்டிக்காக வந்தாங்க. அதற்கு பின், நான் வந்திருக்கவே கூடாது. அந்த வார்த்தை ஒரு குடும்பத்தின் மார்புல குத்துற மாதிரி. யாரும் பேசவில்லை, யாரும் சத்தம் போடவில்லை. ஆனால் எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. இந்த விருந்து ஒரு வேதனை விழா. அந்த நேரம் காந்திமதி முன்னால் வர்றாங்க. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு அம்மாவின் சக்தி, ஒரு தலைமுறையின் அனுபவம், ஒரு குடும்பத்தை காப்பாத்தும் முயற்சி. சாப்பாடு வையுமா? வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி, பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி, சண்டைக்கு முற்றுப்புள்ளி. விருந்து முடிகிறது. ஆனால் மனசுக்குள் புயல் முடிவதில்லை. இது ஒரு விருந்து இல்லை, இது ஒரு குடும்பத்தின் உண்மை முகம். அதாவது அன்புக்குள் மறைந்திருக்கும் நச்சு. ஒரு வீடு இருந்தது, ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு விருந்து நடந்தது. ஆனா ஒவ்வொரு மனதுக்குள்ளும் ஒரு போர் நடந்தது. ஒரு குடும்பத்தை உடைக்க பெரிய சண்டை தேவையில்லை. ஒரு வார்த்தை போதும், பார்வை போதும், ஒரு மௌனமே போதும். பாண்டியன் வீட்டிலும் கோமதி வீட்டில் விருந்தினர்களுடன் கலக்கமான நிகழ்வுகள் நடந்தன. கோமதி வீட்டில் நடைபெற்ற விருந்தில் உறவுகளுக்கு சங்கடமான சந்தைகள் மற்றும் நெருக்கமான உரையாடல்கள். அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் மணி நடந்தாலும் உள்ளே உள்ள மனக்குழப்பம், பழைய கோபங்கள் விட்டுவிடவில்லை. சுகன்யா மற்றும் ராஜியின் உரையாடல் காரணமாக சில பேரின் உணர்ச்சிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தன. சக்திவேல் மற்றும் முத்துவேல் இடையிலான உட்குழப்பமான குரல் மோதல்கள் தென்பட்டன. இன்றைய கதை பக்கத்தில் சுகாதாரமான குடும்ப விருந்தாக தெரிந்தாலும் உணர்ச்சி, குழப்பம், பழைய வழிகள் மற்றும் நம்பிக்கை பிரச்சனைகள் தொடர்ந்து காட்சி கொடுத்தன. விருந்தின் வெளிப்புற சந்தோஷம் உள்ளகமாக பதற்றமாக மாற்றியது. குடும்ப உறவுகளின் பிரச்சனையின் மத்தியில் நம்பிக்கை பிரச்சனைகள் மீண்டும் எழுச்சி. கதை இன்னும் அடுத்தடுத்த தடுமாறுதல், மோறுதல்கள், உணர்ச்சி போராட்டத்துடன் தொடரும் வாய்ப்புள்ளது. சரவணன் இன்று மிகவும் கடுமையான மனநிலையிலேயே காட்டப்பட்டார். அவருடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தினாலும் அவர் மனதில் உள்ள வேதனை புரிகிறது. கோமதி எப்போதும் போல பொறுமையுடன் எல்லாவற்றையும் சமாளிக்க முயன்றாலும் இன்று அவளுடைய முக பாவனைகளில் வலி தெளிவாக தெரிந்தது. முத்துவேல் எடுத்த சில முடிவுகள் எதிர்பாராத திருப்பமாக இருந்தது. அதாவது பேசப்படாத உணர்ச்சிகளே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என்ற கருத்தை இந்த எபிசோடு அழகாக சொல்லியது. முத்துவேலின் முடிவு குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? சரவணன் கோமதி இடையேயான உறவு மேலும் மோசமாகுமா? குடும்பம் மீண்டும் ஒன்றாகுமா என்ற தருணத்துடன் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடு நிறைவடைந்தது. நாளைய எபிசோடு முக்கிய திருப்பத்திற்கான தொடக்கமாக இருக்கும் என்று தெரிகிறது. முத்துவேல் எடுத்த முடிவு குடும்பத்தில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அவருடைய முடிவுக்கு சிலர் ஆதரவு தருவார்கள், சிலர் கடுமையாக எதிர்ப்பார்கள். சரவணன் கோமதி இடையே நேரடி மோதல் வர வாய்ப்பு அதிகம். இதுவரை மனதுக்குள் வைத்திருந்த கோபம் நாளை வார்த்தைகளாக வெடிக்கலாம். பெண் கதாபாத்திரங்களின் பொறுமை சோதிக்கப்படும் எபிசோடாக இருக்கும். குறிப்பாக அமைதியாக இருந்தவர்கள் இன்று பேச ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் ஒருவன் மத்தியஸ்தராக வந்து பிரச்சனையை சரிசெய்ய முயற்சி செய்யலாம். ஆனால் அது உடனடி தீர்வாக இருக்காது.